ஹலோ மக்களே, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரி அது மும்பை ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு திக்கா பானிக்கு ஒரு கட்டு புதினா எடுத்தீங்கன்னா அரை கட்டு மல்லியில் எடுத்துக்கோங்க. 2 மிளகா, 2 பூண்டு, அப்புறம் 1 இன்ச் இஞ்சி, அப்புறம் உப்பு, ரொம்ப கொஞ்சோண்டி வெல்லம், அப்புறம் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்டர் பண்ணுறது நீங்கள் 2 டைம்ஸ் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எவரெஸ்ட் பானிபூரி மசாலா, அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அரை ஸ்பூன் சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் பூந்தி சேர்த்திங்கன்னா நம்மளோட பானி ரெடி. நெக்ஸ்ட்டு மீட்டா பானி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கிளாஸ் தண்ணி, 250 கிராம்ஸ் டேட்ஸ், நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 4 காஷ்மீரி மிளகாய், 50 கிராம் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுக்கணும். சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா பார்த்து எடுங்க, இல்லாட்டி அரைக்கும் போது மாட்டிக்கிடும். அப்புறம் எல்லாத்தையும் உப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ரகடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் வெள்ளைப்பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 600 ml தண்ணி, ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சோண்டி மஞ்சள் அப்புறம் உப்பு இப்பவுமே சேர்த்துறாதீங்க, ஏன்னா பட்டாணி சரியா வேகாது. நல்லா வெந்த பிறகு கொஞ்சோண்டி காயப்பொடி அப்புறம் உப்பு சேர்த்து கிண்டினீங்கன்னா ரகடா ரெடி. அவ்வளோதான், எல்லாமே ரெடி. இப்போ எல்லாத்தையுமே அந்த பூரியில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டில் தென் பை பை.